ஐயனார் துணை சிறையில் அடுத்த வர எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு நம்ம எல்லாருமே குலதெய்வம் கோயிலுக்கு போகலாமே, அப்பாவாவது அண்ணாவுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகட்டும், பொண்ணும் நல்லபடியாக அமையட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நடேசன் இருந்துட்டு அது என்ன பொண்ணு அமையட்டுன்னு, பொண்ணு ஏற்கனவே அமைஞ்சிடுச்சுல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா என்ன சொல்கிறீங்க, நீங்கள் யாராவது பார்த்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேரன் கேட்கவும், உடனே நான் ஏன்டா பார்க்க போகிறேன், ஆல்ரெடி நீ பார்த்து வச்ச பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, நான் எங்கே பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கேட்கவும், உடனே நடேசன் இருந்துட்டு அதான் அந்த பையன் அரிசி இருக்கான்ல, அவங்க தங்கச்சி அந்த பொண்ணு பேர் என்ன, சந்தையாவா சாந்தா, அந்த பொண்ணு தான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே சேரன் எல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகுறீங்க. என்னப்பா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, டேய் நான் தேவையாதோட பேசிகிட்டு இருக்கேன், வீட்டை விட்டு வெளியே போன உடனே நேராக அந்த பொண்ணோட வீட்டுக்கு தானே போனேன், அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பேரும் ஜோடியாக குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்லிடுறாங்க. வாழ்க்கையிலேயே உருப்படியாக இப்போ தான் நீ எங்களுக்கு அப்பா மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க, அதை ஏன் நாங்கள் மிஸ் பண்ணணும், அண்ணன் பேசி முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பாண்டியனும் கேட்கவும், இவர் ஏதோ சொல்கிறான்றதுக்காக நீங்கள் போய் அப்படி எதுவும் கேட்டுறாதீங்கடா, அந்த பொண்ணு அவங்க மாமனாவது கல்யாணம் பண்ணிக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை நம்ம அரிசனங்கிட்டே பேசி தீர்த்துப்போமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.